பஞ்சபூதங்கள்ல நல்லது கெட்டதுக்கு 4 பேர்னா இவங்க 2 பேர் சேரும்போது வளருவாங்க, இவங்க 2 பேரும் சேரும்போது வளருவாங்க. அப்ப மண்ணும் தண்ணீர் சேரும்போது வளரும், தீ காற்று சேரும்போது வளரும். அப்ப இவங்க 2 பேர் சேர்ந்தா நல்லது, அவங்க 2 பேர் சேர்ந்தா நல்லது. நல்லது கெட்டதுக்கு 4 பேர். இந்த 4 பேர் வச்சு கெட்டது பண்ணணும். இந்த 4 பேர் வச்சு எப்படி கெட்டது பண்ணலாம்னு பாருங்க. மண்ணு கூட தீ சேர்ந்தா மண்ணு விளையாது. அப்ப இதனோட உயிரெழுத்து ஏ ஐ ஆ உ. இதனோட பீஜ எழுத்துல போயிட்டீங்கன்னா இது நாம சாரி நசீன் ஆயிடும். அப்ப மண்ணும் தீயும் சேர்ந்தா மண்ணு கெட்டும். தீ போய் தான் மண்ணு கெடுத்துன்னா தண்ணி விட்டீங்கன்னா இது கெட்டும். இதனோட பீஜ எழுத்து மசீன் ஆயிடும். அப்ப நமாவும் சிவாவும் வளரும், நசி மசியோ அழியும். இப்ப இந்த நாளும் அந்த வேலையை நல்லதும் கெட்டதும் செஞ்சுட்டு இருக்கு. இப்ப இது நமக்குள்ள இறைவன் வச்சிருக்கிறான். சாதாரணமா மூச்சு காற்று போய் இந்த உடம்புக்கு சக்தி கொடுத்து இயங்கிட்டு இருக்கு. இந்த மூச்சு காற்று அந்தந்த ஆதாரங்களுக்கு செலுத்தி அதை எக்ஸ்ட்ரா இயக்க வச்சு எதை எது கூட சேர்த்து நல்லது பண்ணலாம், எதை எது கூட சேர்த்து கெட்டது பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துட்டா நல்லது கெட்டது 4 பேர் இருக்கிற பழமொழிக்கு உண்மையான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சுடும். இப்படித்தான் ஒவ்வொரு பழமொழியும் நம் முன்னோர்களால அறிவியலா ஆன்மீக ரீதியாக வகுக்கப்பட்ட உண்மைகளை வருங்கால மக்கள் புரிந்தோ புரியாமலோ தனக்கு தகுந்த மாதிரி திருத்தி கூறியோ இதனோட உண்மை அர்த்தங்களை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. இதுல யாரும் தயக்கமே வேண்டாம். நான் இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க 12 நாள் விரதம் இரு, 24 நாள் விரதம் இரு, 48 நாள் விரதம் இருங்கிற விஷயம் எல்லாம் ஏற்புடையதா அல்ல. இது வேலை செய்து இது வேலை செய்து இது கூட சேர்த்துனா இப்படி வரும், இது கூட சேர்த்துனா இப்படி வருங்கிற ஒரு ஐடியாவை உங்களுக்கு நான் தரேன். இந்த துறையில் இருக்கிறவங்க, இதை அறிந்து போகணும்னு ஆர்வத்தில் இருக்கிறவங்க, இல்லை இதை பயன்படுத்தி எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, இது யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு விடை கிடைச்சிடும். நீங்க ரூட் போட்டுக்குவீங்க. இதுல இருந்து நினைச்சபடி வெல்லலாம்னு சொல்லிட்டாங்கன்னு அந்த விதிங்கிறது எப்படி உங்களுக்குள்ள தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டேன். அந்த மதிங்கிற அறிவை பத்தி பேச போறோம். இந்த மதிங்கிற அறிவு என்ன பண்ணுது? இல்ல அறிவு இருக்கான்னு கேட்கிறாங்க. நானும் கேட்கிறேன், உங்களை அறிவு இருக்கா இல்லையா? யாருக்கும் பதில் சொல்ல தெரியல. இப்ப ஒரு காரியத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி மார்க் அடிக்குவீங்க. இன்னொரு சைடுல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா வீதி விட்ட வழி ஆண்டவன் விட்ட வழிப்பீங்க. அப்ப நீங்க சொல்லக்கூடிய அறிவுக்கு அறிவு இருந்தால் நீங்க தோக்கக்கூடாது. இந்த இடத்துலதான் ஆழமான ஒரு சிந்தனைக்கு நீங்க போகணும். என்ன போகணும்னு கேட்டீங்கன்னா, விதி தன் வேலையை செய்து இந்த விதி எப்படி ஒரு ஸ்பேம்னோட கருவினோட பிண்டத்தினோட தலையெழுத்து எழுதுதோ, அது தாய் தந்தை கொடுத்த நல்வினை தீவினையால் விளைந்த பிண்டம். இதில் இருக்கிற அந்த கர்மாங்கிற உள்வினை பயனை அந்த நேரத்துல மனம்ங்கிற சூத்திரதாரி கொண்டு கர்மா என்னன்னு தெரிஞ்சு அதை கடை தேர்றதுக்கு வழி தேடி இறை பதத்தை அடையக்கூடிய வழியை கொடுக்கறதா மனம்ங்கிற விஷ்ணு. அப்ப பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேர் உங்க வீட்டை வந்துட்டீங்க. மும்மூர்த்தியர் 5 பஞ்சபூதங்களுக்கு உண்டான கடவுள் தன்மையை உங்களுக்குள்ள காட்டிட்டு 9 கிரகங்கள் ஒரு பிண்டத்தை எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி அறிவியல் ரீதியா பூகோள ரீதியா இயற்கையினோட சுழற்சியில என்னென்ன சக்திகள் எப்படி கிரியேட் ஆகுது, இதை எப்படி விதி சக்தியா மாற்றணும், எது இறை சக்தியா மாற்றணும், இந்த விதி சக்தியும் இறை சக்தியும் கம்பைன் பண்ணி பார்த்து அதுல இருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு என்னென்ன வழிகள்ங்கிறது சூட்சமா சில விஷயங்களை சொல்லித்தரேன். எல்லோரும் பெற்று அறிந்து வழிமுறைப்படுத்தி வாழ்வியலில் தான் நினைத்தபடி வாழ்ந்து வெற்றி பெறணும் என்பதே என்னுடைய நோக்கம். எதனால இந்த நோக்கம் வருது
ஒரு மனிதன் வாழ்வியல்ல தனக்கு சாதகமா நடந்துட்டா சந்தோஷப்படுறான், சாதகமா நடக்கலைன்னா டென்ஷன் ஆகிக்கிறான். இப்ப பொதுவா மருத்துவத்துல சொல்லக்கூடியது உடலுக்கு நோய் வர காரணம் என்னன்னு கேட்டா எல்லாம் ட்ரெஸ் சொல்றாங்க. டென்ஷனுங்கிறீங்க. இந்த டென்ஷன் எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு? உங்களோட எண்ணம் நிறைவேறாததுனால நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. அப்போ உங்களோட எண்ணம் நிறைவேறிட்டா நீங்க டென்ஷன் ஆக மாட்டீங்க இல்லையா? அப்ப நோய் நொடி வராது இல்லையா? அப்ப அந்த நோய் நொடி வராததுக்கு உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்றதுக்கு இந்த இறை சக்தியை எப்படி உங்களுக்கு மந்திர ரீதியா சாதகமா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அடுத்து நம்ம பார்க்கணும். மந்திர ரீதியா இதை பயன்படுத்திக்கலாம்னா, இந்த மந்திரம்ங்கிறது முதல்ல கடவுள் மந்திரம் சொன்னா இறைவன் வரம் கொடுத்துருவான் அப்படியெல்லாம் நமக்குள்ள ஒரு பொதுவான என்ன கற்பனையா இருக்கா உண்மையா இருக்கா எனக்கு தெரியல. எல்லாரும் அதை நம்புறோம். இந்த மந்திரம்ங்கிற சொல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏட்டம்ங்கிறது தான் உயிர் சக்தி. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் ஓம்ங்கிறது தான் பிரணவ சக்தி. அப்ப சயின்ஸ் ஒரு சக்தியை ஏட்டம்னு சொன்னா, நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் சொன்னா, அதைவே ஆன்மீகம் ஓம்ங்கிற பிரணவ சக்தியை சொல்லுது. இந்த ஓம் பிரிச்சு எழுதுனீங்கன்னா ஆ மா ஓ இந்த மூணு சேர்ந்ததுதான் ஓம். அப்போ ஒரு உயிர் சக்தியை சயின்ஸ் ஏட்டம்னு வகுத்து வச்சா ஆன்மீகம் ஓம்னு சொல்லுது. இப்ப இதுக்கு மந்திரங்களை எதுக்கு உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, பெரியவர்கள் சொல்லுவாங்க மந்திரம் சொன்னா மனம் செம்மையாகும், மனமது செம்மையானால் மந்திரம் செமிக்க வேண்டாம், இப்படி எல்லாம் வழக்கத்துல நிறைய சித்தர்கள் சொல்லி வச்சதா சொல்லிட்டு இருக்கோம். இதுல உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வழக்கத்துல இருக்கிற எந்த எழுத்தை சேர்த்து உச்சரிச்சீங்கன்னாலும் இந்த உச்சரிப்பினோட வைப்ரேஷன் அப்பா தாத்தா பாட்டி மாமா அந்த சொந்த பந்தம் அத்தனையும் வழக்கத்துல என்ன இருக்கோ அத்தனை வார்த்தை சொல்லுங்க. உதட்டளவுல தான் இருக்கும். இதுதான் அந்த காலத்திலேயே பாடி வச்சாங்க. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். அப்ப கடைசி வரைக்கும் போறதுக்கு யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, அதை சொல்லி கொடுத்துருந்தா நாம யாருக்கிட்டையும் போக மாட்டோம். அப்ப இந்த ஓம்ங்கிற பிரணவத்துக்கு கூட இந்த மந்திரங்களை எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, சாதாரணமா மூச்சு காற்று போய் இந்த உடம்புக்கு சக்தி கொடுத்து இயங்கிட்டு இருக்கு. இப்ப இந்த மூச்சு காற்றை அந்தந்த ஆதாரங்களுக்கு செலுத்தி, மூலாதாரம்ங்கிறது இந்திரியம், கணையக்கல்லிங்கிறது ரத்தம், நெஞ்சுக்குள்ளைங்கிறது உஷ்ணம், இந்த கண்டம்ங்கிறது காற்றை பிரிச்சாடுற இடம், மூளை இயக்கிற இடம். அப்ப இந்த 5 இயங்கித்தான் தெரியுங்க. 5 நேரம் இருந்தா எவன்டா பயிரப்படுங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த 5 நேரா வச்சுக்கிற யுக்திதான் முதல்ல ஆன்மீகத்துக்குள்ள வகுக்கப்பட்ட இறை ரகசியம். இப்ப ஓம்ங்கிற பிரணவுக்கு கூட எந்த எழுத்தை சேர்த்து உச்சரிச்சா மூலாதாரம் வைப்ரேஷன், எந்த எழுத்தையும் சேர்த்து உச்சரிச்சா கணையங்களில் வைப்ரேஷன் ஆகுது. நெஞ்சுக்குள்ளே கண்டம் மூளை 5க்குள்ளதான் பஞ்சாட்சர மந்திரம். பஞ்சபூத சக்தியை நமக்குள்ள இருக்கிற பஞ்சபூத இயக்கங்களை இந்த மூச்சு காற்று போய் தான் இந்த உடம்புக்கு சக்தி கொடுத்து இயங்குதுன்னா, இந்த மூச்சு காற்றை அந்தந்த ஆதாரங்களுக்கு செலுத்தி அதை எக்ஸ்ட்ரா இயங்க வச்சு எது கூட சேர்த்துனா நல்லது பேரு, எதையோட சேர்த்துனா கெட்டது பேருங்கிறத இப்ப மந்திர ரீதியா நாம பார்ப்போம். அப்ப நம்ம சொன்ன மாதிரி நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான்ங்கிறது ஆன்மீகத்துல ஓம்ங்கிற பிரணவ சக்தியா இருக்கு. அதை பிரிச்சு எழுதணும்னா ஆ மா உ இந்த 3 எழுத்துக்கள் தான் வரும். இதைத்தான் வந்து சயின்ஸ் வந்து நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் சொல்லிட்டு. அப்ப இந்த உயிர் சக்தி கூட ஓம்ங்கிற பிரணவ சக்தி கூட எந்த எழுத்தையும் சேர்த்து உச்சரிச்சா மூலாதாரம் வைப்ரேஷன் ஆகுமோ அது ஒரு மந்திரம். எந்த எழுத்தையும் சேர்த்து உச்சரிச்சா கணையங்களுக்கு வைப்ரேஷன் ஆகுமோ அது ஒரு மந்திரம். அதே மாதிரி கண்டம் வைப்ரேஷன் ஆகட்டு, அப்ப பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாட்சர மந்திரங்கள் ஓம் ஐயன் உச்சரிச்சா மூலாதாரம் வைப்ரேஷன் ஆகும், கிளியன் உச்சரிச்சா கணையங்களுக்கு வைப்ரேஷன் ஆகும், நெஞ்சுக்குழி உச்சரிச்சா கண்டம் வைப்ரேஷன் ஆகும், காற்று ஸ்ரீயும் உச்சரிச்சா சுவாசம் வைப்ரேஷன் ஆகும், ஸ்ரீயும் உச்சரிச்சா மூல வைப்ரேஷன் ஆகும். இது எதுக்கு உச்சரிக்கிறதுக்கு நாம வைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த பிண்டத்துல ஒரு ரகசியம் இருக்கு.
உள்ள இருக்கிற ஆன்மா ஜீவன், ஜீவாத்மா. அதை வெளியிருந்து போய் இருக்கிற காற்று பரம்பொருள், பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைஞ்சுதான் நம்ம கர்மாவனோட பதிவுகளை கழிச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த கர்மாவனோட பதிவை கழிக்கிறதுக்கு ஜீவசக்தி, உயிர் சக்தி, அதாவது தேஜஸ், ஓஜஸ், சிஎஸ்பி பவர் சொல்றீங்களே, அந்த சக்தியை பாடியில இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த மந்திரங்கள். அதுல ஒரு ரகசியம் தெரிஞ்சுக்கங்க, யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே 5 பஞ்சபூதம் இருக்கு. மெய், வாய், கண், மூக்கு, செவி. என்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம்னு சொல்லுவாங்க. இதுக்கு கீழே 5 பஞ்சபூதம் இருக்கு. பொதுவாக நான் எல்லாத்துக்கிட்ட கேட்குற கேள்வி, மேல் இருக்கிற 5க்கு அறிவு அதிகமா, கீழ் இருக்கிற 5க்கு அறிவு அதிகமான்னு கேட்டால் எல்லாரும் மேலே சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தாய் கருவுற்று 10 மாசத்துல ஒரு பிண்டத்தை ஈண்டெடுக்கிறது அறிவு செஞ்ச வேலையா, உடம்பு செஞ்ச வேலையானா அப்போ யோசிக்கிறாங்க. ஒரு தாய் வெஜ்ஜு சாப்பிட்டு, நான்வெஜ் சாப்பிட்டு, கொஞ்சி குடி, குடி, ஃப்ரூட் சாப்பிட்டு, எதை சாப்பிட்டாலும் ஒரு கருவினோட பதிவுல சதை, நரம்பு, இதயம், கணையங்கள், நுரையீரல் அத்தனை உருவாக்குறது உடம்பு தான். அப்போ ஒரு கேள்வி இருக்கு, சக்தி பெருசா, சிவம் பெருசான்னு. கீழ் இருக்கிறது சக்தி, மேல் இருக்கிறது சிவம். இந்த சக்தி கொடுத்தா தான் இந்த சிவம் ஆடும். இந்த சக்தி தான் எல்லாமே உருவாக்குறோம். அப்போ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா சக்தி பெருசா, சிவம் பெருசான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு அறிவியல் ரீதியான விடை கிடைச்சிருக்கு. இப்போ எது சொல்லுவீங்க நீங்க? சக்தி தான் பெருசுன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி நிறைய விடை கிடைக்கும். அப்போ இந்த சக்தி எப்படி உச்சரிக்கலாம்னா, தவம் பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கை இப்படி வச்சுதான் தவம் பண்றாங்க. இப்படி வச்சிருக்கிறதுனோட சூட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடம்புல இது மண்ணு, இது தண்ணி, இது தீ, இது காற்று, இது ஆகாயம். அப்ப தவம் பண்றவங்க இப்படி பண்றாங்க என்னன்னா, உடம்புல பிளட் சர்க்குலேஷன் உள்ளாங்கால் இருந்து உச்சாங்கால் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்ப இது ரெண்டையும் பிரஸ் பண்ணி பிடிச்சிட்டீங்கன்னா 1 நிமிஷத்துல இதுல பிளட் சர்க்குலேஷன் லாக் ஆகும். அந்த நேரத்துல ஓம் ஐயும் கிளியும் உச்சரிச்சோம்னா மூலாதாரமும் கணையங்களில் இணையும். நிலமும் நீரை இணைஞ்சு காற்று மண்டலத்துக்கு என்ன உயிர் சக்தி கிரியேட் பண்ணுதோ அந்த சக்தி பாடியில கிரியேட் ஆகும். அந்த சக்தி இன்க்ரீஸ் ஆக ஆகத்தான் இந்த கருவாவோட பதிவுகள் கழியும். அதனாலதான் பெரியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தவம் பண்ணி தன்னோட கர்ம வினப்பயனை கழிச்சு இறைப்பதத்தை அடையக்கூடிய வழியை தேடிக்கிறது தான் இதுல இருக்கிற சூட்சமம். அப்ப அந்த கர்மா கழிஞ்சாச்சுன்னா தான் நீங்க சொல்ற அடுத்து வாசி யோகம், குண்டலி யோகம், தியானம், மெடிடேஷனுக்கெல்லாம் போக முடியும். கர்மா இருக்க வரைக்கும் நீங்க அதுக்கெல்லாம் போனீங்கன்னா அது சித்திக்காது. இதை சிலர் முறையா சொல்லி தர்றாங்க, சிலர் அது மட்டும் போதும்னு சொல்லி தர்றாங்க. அப்ப நீங்க இது யோசனை பண்ணி எதை கையில் எடுத்து எப்படி செயல்பாட்டுக்கு போனா நாம எப்படி மேன்மை வரலாம்ங்கிறத நீங்க யோசிச்சு உங்களுக்குள்ள ஒரு வரைமுறையை உருவாக்கி நீங்க செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா இதனோட பேசிக் என்னன்னு தெரியும். அப்ப இந்த மந்திரங்களை மண்ணு தண்ணி சேர்ந்தா என்ன வரும், மண்ணு தீயும் சேர்ந்தா என்ன வரும், மண்ணு காற்று சேர்ந்தா என்ன வரும், மண்ணு ஆகாயம் சேர்ந்தா என்ன வருங்கிறத இதுல இருந்து நீங்க ஒரு ஐடியா ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ப இந்த உடம்புக்குள்ள நடக்கிற நிகழ்வுகளை இந்த காற்று கொண்டு எப்படி எப்படி நாம மாற்றி அமைச்சுக்கலாம்ங்கிற ஒரு ஐடியா உங்களுக்குள்ள கிடைச்சிடும். இதுல குளோபல் வார்மிங் எப்படி சீர்படுத்தப்படுதுன்னு பார்க்கலாம். சூரிய சக்தியால் விளைந்தது தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம். அப்ப மண்ணினோட சக்தியை கிரியேட் பண்ணக்கூடியது தங்கத்துல இருக்கு, நீரினோட சக்தியை கிரியேட் பண்ணக்கூடியது வெள்ளியில் இருக்கு, தீயினோட சக்தியை கிரியேட் பண்ணக்கூடியது செம்பில் இருக்கு, காற்றினோட சக்தியை கிரியேட் பண்ணக்கூடியது வெண்கலத்தில் இருக்குன்னு சொல்றோம். இப்ப இந்த காலத்துல ராஜாக்கள் காலத்து வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா காத தூரத்துக்கு ஒருக்கா, ஜாமத்துக்கு ஒருக்கா மணி அடிச்சான்னு கேள்விப்பட்டிருப்போம், சரித்திரத்துல படிச்சிருப்போம். காத தூரம்ங்கிறது 10 மைல். அப்ப இங்க ஒரு ஜாமங்கிறது 2 மணி 24 நிமிஷம். அப்ப இங்க அடிச்சான்னா 10வது மைல்ல கேட்கும், அவன் அடிச்சான்னா 10வது மைல்ல கேட்கும். இப்படி அந்த வெண்கலத்திலிருந்து வர்ற அந்த வைப்ரேஷன் இந்த காற்று மண்டலத்துல விதந்துட்டு போய் அந்த காற்று மண்டலத்தில் இருக்கிற தீய சக்தியை அழிக்கும். வெண்கலத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கிறதுனாலதான் எல்லா மதங்களுமே அந்த மணியோசையில தான் அந்த எந்த மந்திரத்தையோ அந்த வைப்ரேஷனையோ கிரியேட் பண்ணி காற்று மண்டலத்துல விட்டுட்டு இருக்கிறாங்க. இதை அப்துல் கலாம் ஜனாதிபதியா இருக்கும்போது அந்த நாடுகள் எப்படி குளோபல் வார்மிங் செயல்படுத்தலாம் மீட்டிங் போட்டும் போது அவருக்கு நான் 12 பக்க கடிதம் எழுதி இது எந்தெந்த விதத்துல ஆன்மீக ரீதியா குளோபல் வார்மிங் சரி பண்ணலாம்னு சொல்லி நான் அவருக்கு தபால் எழுதி அவர் எனக்கு கைப்பட தபால் எழுதியிருந்தார். இது முறைப்படி தக்க காலம் வரும்போது பரிசீலிக்கப்படும். அந்த மாதிரியான விஷயங்கள்
எப்படி ஆன்மீக ரீதியா இந்த காற்று மண்டலத்தை தூய்மையா வச்சிருக்கணுங்கிறத முன்னோர்கள் இருந்த காலத்து வரைக்கும் அந்த காற்று மண்டல தூய்மை கெட்டு வர வர நம்ம உடம்பினோட வாழ்வியல், உடம்பினோட தன்மையும் வாழ்வியலோட தன்மையும் சீர்கெட்டுட்டு போகுதுங்கிறத இப்ப எல்லா உலக நாடுகளும் எல்லாருமே ஒத்துக்கிறோம். திரும்ப மீண்டும் இந்த குளோபல் வார்மிங்க நாம கிரியேட் பண்ணணும்னா இந்த மரம் செடி கொடிகள் வச்சா அது ஈக்குவல் பண்ணணும்னு ஜென்ரலா ஏதாவது சொல்றாங்க. அதை ஜென்ரலா எல்லாம் சொல்றதை விட அர்த்தம் புரிஞ்சு ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய மரம் எது, நீரினோட சக்தி கொடுக்குற மரம் எது, தீயினோட சக்தி கொடுக்குற மரம் எது, காற்றினோட சக்தி கொடுக்குற மரம் எது, ஆகாயத்தினோட சக்தி கொடுக்குற மரம் எதுன்னு கண்டறிஞ்சு அதனோட வளர்ப்பு தன்மைகளை அரசாங்கமோ பொது நலத்தை விரும்புகிறவங்களோ ஒரு சமுதாய தன்னார்வ தொண்டு நிறுவனம் உள்ளவங்களோ இதையெல்லாம் மனசுல எடுத்து அவங்களுக்கு இயன்ற அளவு அவங்க ஏரியாவில் இதை கடைமுறைப்படுத்தி செயல்படுத்த வச்சீங்கன்னா வரும் 10 ஆண்டுகளில் நிச்சயமாக இந்த குளோபல் வார்மிங் என்கிற ஒரு பிரச்சனையே இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ இது வழிவகுக்கும் என்பது சித்தர்கள் வகுத்து வைத்த உண்மை. இதுல கோயில்னு ஒண்ணு கட்டி வச்சு கடவுள்னு ஒருத்தர் உருவாக்கி அவர்கிட்ட போனா நமக்கு சாமி வரம் கொடுக்குறதுன்னு ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணி அந்த மாதிரியான இடங்களை சூஸ் பண்ணி அந்தந்த இடங்கள்ல சித்தர்கள் கட்டி வைத்த கோயில்களை இன்றைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம பக்கத்தில் இருக்கிற பழனி பார்த்தோம்னா முருகன் கோயில் சொல்றோம், மதுரை பார்த்தோம்னா அம்பாள் கோயில் சொல்றோம், ஸ்ரீரங்கத்தை பார்த்தோம்னா விஷ்ணு கோயில் சொல்றோம், இப்படி காஞ்சி பார்த்தோம்னா மன்னனோட ஸ்தலம், சிதம்பரத்தை பார்த்தோம்னா ஆகாயத்தினோட ஸ்தலம், இப்படி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்கன்னா அந்த கிரகங்கள் இருந்து வர வைப்ரேஷன் பூமி வந்து 23 டிகிரி தன்னோட அச்சில் சார்ந்து சுத்துது. அது பூமத்திய ரேகைக்கு மேல் இருக்கிறதெல்லாம் மேலை நாடு, பூமத்திய ரேகைக்கு கீழ் இருக்கிறது கீழே நாடு. அப்ப மேலை நாட்டுல இந்த ஆன்மீகத்தை பத்தின தாக்கம் அவ்வளவா இல்லை. ஏன் காரணம்னா பிளானட்ஸினோட வைப்ரேஷன் அப்படியே பூமியினோட மேற்பகுதியில் அப்சர்வ் ஆகும். அது பட்டு ஒளிச்சிதறல் ஏற்பட்டு கீழே வரும்போது தன்னோட சக்தி இழக்கும். இழந்த சக்தியை எப்படி ரிசீவ் பண்ணி காற்று மண்டலத்துக்கு கொடுக்கறதுங்கிறதா கோயிலினுடைய அறிவுபூர்வமான உண்மை. இப்ப இந்த அறிவுபூர்வமான உண்மை கோயில்ல எப்படி செயல்படுத்தப்படுதுங்கிறத பார்ப்போம். இப்ப எதுக்கு எடுத்தாலும் நம்ம பகுதியில் பார்த்தோம்னா முழு முதற் கடவுள் பிள்ளையார். இப்ப நல்லது கெட்டதுக்கு அவர் இல்லாம நாம எந்த விஷயமும் செய்யறது இல்லை. இந்த பிள்ளையார் கொண்டு எங்க வச்சிருக்கிறோம்? அரச மரத்தடியில வச்சிருக்கிறோம். இத்தனை மர செடி கொடிகள் இருக்க பிள்ளையார் வச்சு அரச மரத்தை வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா இத்தனை மர செடி கொடிகளை விட இந்த அரச மரம் ஒன்றுதான் 24 மணி நேரத்துல தன்னை சுற்றி இருக்கிற காற்று மண்டலத்துல 1200 பவுண்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு 2400 பவுண்டு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரே மரம் அரச மரம். அப்ப உயிர் மூச்சு என்னன்னு கண்டிருக்கிறோம், ஆக்சிஜன் கண்டிருக்கிறோம். ஒரு ஜோசிகார்கிட்ட போறீங்க, நேரங்காலம் சரியில்லை, 48 நாளைக்கு வேணா தண்ணி ஊற்றி கும்பிட்டுவான்னு சொல்றா. அப்ப அங்க போய் சுத்தினா என்ன கிடைக்க? அறிவியலாம் ஆக்சிஜன் நிறைந்த காற்று வரும். ஆக்சிஜன் நிறைந்த காற்று வரும்போது அதை நாம சுவாசிச்சுன்னா பிளட்ல ஆட் ஆகும். பிளட்ல ஆட் ஆனா அந்த ரத்தம் வந்து உயிர் பெறும், வலு பெறும். அப்போ ரத்தம் பியூரிஃபைட் ஆகும்போது உடல் உறுப்புகள் நல்லா வேலை செய்யும். உடல் உறுப்பு வேலை செஞ்சா மனசு ரிலாக்ஸ் ஆகும். அப்ப விநாயகர் மரம் கொடுக்குறாரா இல்லையா? கொடுக்குறாருன்னு ஒத்துக்கலாம், அறிவியலாம். அதே மாதிரி மற்ற கடவுள்களை எப்படி உருவாக்கி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அத்தி மரத்தினோட வைப்ரேஷன் நீரினோட சக்தியும், அசோக மரத்தினோட வைப்ரேஷன் உஷ்ணத்தினோட சக்தியும், ஆலமரத்தினோட வைப்ரேஷன் காற்றினோட சிறத்தன்மையும், வில்வ மரத்தினோட வைப்ரேஷன் சூரிய சக்தியை பெற்றுத்தரக்கூடிய மரங்கள்னு கண்டறிஞ்சு அந்தந்த கடவுளுக்கு அதைத்தான் ஸ்தல விருட்சமா வச்சிருக்காங்க. இந்த மரங்கள்ல இருக்கிற மாதிரி உலோகங்கள்லயே அந்த சக்தி இருக்குன்னு கண்டறிஞ்சிருக்காங்க. தங்கத்துக்கு வந்து மண்ணினோட வைப்ரேஷனை கொடுக்கிற தன்மை இருக்கு. வெள்ளிக்கு வந்து நீரினோட வைப்ரேஷனை கொடுக்கிற தன்மை இருக்கு. செம்புக்கு வந்து தீயினோட வைப்ரேஷனை கொடுக்கிற தன்மை இருக்கு. வெண்கலத்துக்கு வந்து காற்றினோட வைப்ரேஷனை கொடுக்கிற தன்மை இருக்கு. அப்படின்னு தெரிஞ்சுதான் முன்னோர்கள் சித்தர்கள்
சாமிக்கு தங்கத்துல கிரீடம் வச்சு, வெள்ளியில் அமுது பாத்திரம் வச்சு, செம்புல ஏடு எழுதி கட்டி, வெங்கலத்துல மணி அடிக்கிறாங்க. இப்ப இதை யாரும் முறையா பயன்படுத்துறது இல்லை. இப்ப முறையா பயன்படுத்தணும்னா இந்த கோயில்ல இதை எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். சக்தியை எப்படி மந்திரம் மூலியமா உருவாக்குறாங்க. மண்ணை எங்கிருந்து பார்த்தாலும் உங்களுக்கு தட்டையா தான் தெரியும். நீர் எங்கிருந்து பார்த்தாலும் தோடு இருந்து பள்ளமா இருக்கும். நீ எவ்வளவு அகலத்துக்கு எரிச்சாலும் கூம்பு வடிவில் தான் போகும். காற்றினோட உருவம் ஒரு கிளாஸ் ஹவுஸ்ல அடைச்சு பிரஸ் பண்ணா அது அறுகோண வருவதா வெளியேறுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆகாயத்தினோட உருவம் எங்கிருந்து பார்த்தீங்கன்னாலும் வட்டமா தான் தெரியும். அப்ப இந்த சக்தியை எப்படி மந்திரத்தால உருவாக்கலாம்னு கேட்டீங்கன்னா, தங்கத்துல இது மாதிரி ஒரு தகடு எடுத்துட்டு இதை 5 பாகமா வரைஞ்சுக்குங்க. நடுவே ஆகாயத்தை வைங்க. இதனோட பீஜை எழுத்து நமசிவாயாவில் இது நா, உயிர் எழுத்துல இது ஆ, பிரணவ மந்திரத்துல இது ஓம், பீஜ மந்திரத்துல இது ஐயும், சூட்சமம் வந்து லம். இப்படி எழுதுனீங்கன்னா மண்ணில் இருந்து காற்று மண்டலத்துக்கு என்ன உயிர் சக்தியா வருதோ அது வந்து இதுல இருந்து வெளிப்படும். இன்னைக்கு வைப்ரேஷன் அளவுக்கு நிறைய கருவிகள் இருக்குது. இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி கோயில் எப்படி இந்த 5 சக்தி உருவாக்கணும்னா, சூரிய ஒளியால் விளைந்தவை தங்கம், வெள்ளி, செம்பு, வெங்கலம் எல்லாம் இதனோட சக்தியால விளைஞ்சது. அப்ப மண்ணினோட ரேசியோல தங்கம், தண்ணியினோட ரேசியோல வெள்ளி, தீயினோட ரேசியோல செம்பு, காற்றினோட ரேசியோல வெண்கலம். இந்த ரேசியோவில் இப்படி சேர்த்துனீங்கன்னா இது ஐம்பம். அப்ப இந்த ஐம்பம் தகட்டுல இந்த மாதிரி 5 பஞ்சபூதத்தினோட தன்மையும் உருவாக்கி கற்பகிரகத்துல பீடத்துல வச்சு அது மேல கல்லையோ மரத்திலேயோ உலோகத்தாலான சிலை வச்சீங்கன்னா 24 hours இந்த 5 சக்தி நிறைந்த காற்று மண்டலம் அங்க இருக்கு. அப்ப நமக்குள்ள இதுல இருக்கிற ஏதாவது ஒரு சக்தி குறைந்து போனால் மட்டுமே நாம டல் அடிச்சு போறோம். அப்ப அங்க போய் நின்றுட்டு, ஆண்டவா நான் எந்த தவறுமே பண்ணல, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு கேட்கிறாங்க. நம்மளோட விதியை தீர்மானித்தது ஆண்டவன் அல்ல, நம்ம முன்னோர்களுடைய எண்ணத்தினோட செயல்பாடுகள் எதுவோ அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இதுதான் நம்ம பதிவு. அப்ப இந்த பதிவில் இருக்கிற கர்மாவை கழிக்கிற வரைக்கும் உயிர் மூச்சு ஆற்றவன் தான் சிவன். அந்த நேரத்துல மனம்ங்கிற சூத்திரதாரி கொண்டு கர்மா என்னன்னு கடை தேர்றதுக்கு உண்டான வழியை கொடுக்குறவன் தான் மனம்ங்கிற விஷ்ணு. அந்த நேரத்துல நமக்குள்ள என்ன சக்தி இல்லையோ கோயிலில் போய் அந்த காற்றை சுவாசிச்சோம்னா அந்த சக்தி பிளட்ல ஏடாகி நமக்குள்ள சக்தி கொடுத்து கர்மாவை கழிக்க வரைக்கும். இதான் கோயிலுக்கும் விதிக்கும் உள்ள தொடர்பு. நல்லா புரிஞ்சுக்குங்க. விதி தாய் தந்தையால் கொடுத்த ஒரு கர்மவினை பயன், உள்வினை பயன். அதை கழிக்கிற வரைக்கும் உயிர் மூச்சு ஆற்ற வைக்கிறதா இறை சக்தி. அப்ப அந்த இறை சக்தி நம்ம என்ன பாத்திரத்துல வச்சிருக்கிறோமோ அதை யூட்டிலைஸ் பண்ண வைக்கிறது, நடுக்கி காமிக்கிறது, வாழ்க்கையில நடைமுறை சாத்தியத்துக்கு கொடுக்கறது தான் இறை சக்தியினோட வேலையுடைய. அதனாலதான் பெரியவங்க குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப குழந்தைக்கும் ஒன்றும் தெரியாது, தெய்வத்துக்கும் ஒன்றும் தெரியாது. அப்ப என்னன்னா, தெய்வம் இந்த பாத்திரத்துல என்ன வச்சிருக்கிறோமோ அதை யூட்டிலைஸ் பண்ணி காமிக்கிறதா தெய்வம். அப்ப அதை மாத்தணும்னு சொல்லி சொன்னா அதே தெய்வத்துக்கிட்ட போய் அந்த தெய்வங்கிறது யாரு, நமக்குள்ள இருக்கிற ஆன்மா. அந்த ஆன்மாவை வச்சு இந்த பஞ்சபூத சக்திகளை, நமக்குள்ள இயங்குற சக்திகளை நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த மந்திரங்களை வச்சு ஆக்டிவேட் பண்ணி அதனோட கர்மாவனோட பலனை, ஆன்ம சக்தியை ஜீவசக்தியை அதிகரித்து கர்மாவனோட பலனை குறைச்சு இந்த நிலையை அடையக்கூடிய வழியை கொடுக்கறது தான் மனம்ங்கிற விஷ்ணு.